என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கைக்கான மாற்றம் உன்னிடம்தான் உள்ளது. அதை நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடன் இந்த பெருமாள் இருக்கும் வரையிலும் எல்லாமே உனக்கு சாத்தியம்தான். இப்பொழுதிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வைத்து உனக்கு தேவையானதையும் உனக்கானதையும் உன்னிடமே அள்ளி கொடுக்கப் போகின்றேன். அனுபவம் இருந்தால்தான் இந்த உலகில் வாழ முடியும், எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்ட முடியும் என்பதெல்லாம் எல்லாவற்றிற்கும் பொருந்தாது. முதலில் யார் ஒருவர் எந்த செயலை செய்வது என்றாலும் அது அவர்களின் தன்னம்பிக்கையை பொறுத்துதானே. நீ செய்யும் முயற்சியில் தோல்வி அடைந்தாலுமே கூட அந்த முயற்சிக்காக நீ செய்த பயிற்சியே உனக்கு அனுபவமாக இருந்து அது உன்னுடைய எதிர்காலத்தை வழிநடத்தும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னொருவரை நாடாமல் நீயே பார்த்து கொள்ளும் போதுதான் உன் மன வலிமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் வரையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வை. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றிக்காக நீ போராடு. உன்னுடைய வெற்றியில் யாருடைய துன்பமும் இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ளேன் செல்லமே. நீ மனமுருகி கண்ணீரோடு என்னிடம் வைத்த உனது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தானே உன்னோடு பேச வேண்டும் என்று நான் காத்திருக்கின்றேன். இனி ஒரு நாளுமே உன்னுடைய கண்ணீரை நான் வீண் போக விடமாட்டேன். எதற்காக நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது நிறைவேற்றத்தான் நான் ஓடி வந்துள்ளேன் என்றெல்லமே. நீ சிந்தும் கண்ணீர் துளிகளையெல்லாம் பார்த்து நான் இப்போது உன்னுடைய வாழ்வில் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்க போகின்றேன். நீ என்ன செய்தாலும் எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலுமே கூட அதை முழுவதுமாக என் பொறுப்பில் விட்டு விடு என்றெல்லமே. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டால் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழப் போகின்றது. என்னை நாடி தேடி வந்த உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் என் செல்லமே. உன்னுடைய செயலையும் கடமைகளையும் மட்டும் நீ செய்தால் போதும். யாரிடமும் சொல்ல முடியாத உன்னுடைய கஷ்டத்தை நினைத்துதானே தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். எனக்கு யாருமே இல்லை என்ற எண்ணத்தை முதலில் உன்னுடைய மனதிலிருந்து அழித்துவிடு. நான் என்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் செல்லமே. உன்னுடைய மனம் வேதனைப்படும் போதெல்லாம் பெருமாளே அப்பா என்று என் மடியில் சாய்ந்து அழ வேண்டும் என்பதைப் போல இருக்கின்றதா? உனக்காக நான் இருக்கின்றேன் என்றெல்லமே. துயரம் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னுடைய அருகில் அமர்ந்து கொண்டு உன்னை மகிழ்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்கின்றேன் என்றெல்லமே. இப்பொழுது நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து கொடுக்கின்றேன் என்றெல்லமே. நீ எதற்கும் வருந்தாதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நான் உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க வந்துள்ளேன். எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ தைரியத்தை மட்டும் இழக்காதே. உன்னை என்னுடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க நான் இருக்கும் போதே நீ கண்ணீர் விடுவதை விட்டுவிட்டு முழு நம்பிக்கை வை. இத்தனை நாட்களாக நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையை நான் சந்தோஷமாக மாற்றப் போகின்றேன். நீ மனமுருகி என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே வீணாக போகாது. உனக்காக உன்னுடைய அப்பா எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் என்றெல்லமே. உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க நான் இருக்கின்றேன். காலம் ஒரு கண்ணாடிதான். நீ எதை காட்டுகின்றாயோ அதுவே பிரதிபலிக்கும். அதனால் நீ எப்போதும் எல்லோருக்கும் அன்பை காட்டினால் அதுவே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும். நீ பார்க்கும் விளக்கெல்லாம் கலங்கரை விளக்கும் கிடையாது. நீ கேட்கும் வார்த்தைகள் எல்லாம் உண்மையும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அது உண்மையா என்பதை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துக்கொள். நான் கேட்டது கிடைக்குமா என்று என்னை பார்த்து கேட்கின்றாயே, கிடைக்கும் என்று நம்பி என்னை நோக்கி வா. நீ நினைத்தது நடக்குமா என்று யோசிக்காதே, நடக்கும் என்று நம்பு. அப்பா பெருமாளே, நான் கேட்டதை உங்களால் செய்து கொடுக்க முடியுமா என்று என்னை சந்தேகப்படாமல் முடியும் என்று நம்பிக்கை வைத்தால் போதும்.
உனக்கானதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் முடித்துக் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன் கரங்களை இறுக பற்றி விட்டேன். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் மட்டும் ஏறு. உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி கூட்டிச் செல்வேன். உன்னுடைய வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடு. தன்னம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்திக் கொண்டேதான் இருக்கும், நீயே உதறி தள்ளும் வரை. சத்தியமாக சொல்கிறேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வீண் பயம் எதற்கு? பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு பொறுமை மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு நிதானமாக போராடு. நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ பேச வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய புன்னகையும் மௌனமும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வருவதை தடுக்கும். கூட்டத்தில் நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. என் பிள்ளையே, உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு என அனைத்தும் இருக்கும். இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம். சில இடங்களில் நம் திறமைகளை மறைக்க வேண்டும், இல்லையேல் அதிக பணி சுமைக்கு நாம் ஆளாகக்கூடும். என் தங்கமே, சிலரோடு ஒப்பிடும்போது நீ வெற்றி அடைகின்றாய், சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைகின்றாய். எவரோடும் ஒப்பிடாமல் இரு, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்பாய். ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு, துரத்துபவனுக்கு ஒரே வழிதான். அதனால் ஓடுபவன் பின்னால் தான் அவன் ஓட வேண்டும். என் தங்கமே, எப்போதும் துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இரு. என் செல்லமே, நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று வருத்தப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் என்று விலகுவதே சிறந்தது.